ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிட்ஜ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தாலுக்கா தேன்பாக்கம்ன்ற வில்லேஜ்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஆன் ரோடு NHலருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல இந்த சைட் இருக்கும். கஸ்டமர் யாருன்னா பார்க்கணும்னா, நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம புதுசா லேயிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்க சைட் இது. ஒரு 22க்கு 27ல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சூப்பரான ஒரு 2 பிஹெச்கே வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, டோட்டலா நம்ம எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாம வந்து என்ன பட்ஜெட் ஆயிருக்கு, எல்லாமே இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்ட்ல சொல்றேன். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம ஒரு 22க்கு 27ல ஒரு 2 பிஹெச்கே வீடு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, 2 பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூம் வரும். இது வந்து அவுட்டர் வால் ஃபுல்லாவே நம்ம வந்து 9 இன்ச்லயும், இன்னர் வால் ஃபுல்லாவே 6 இன்ச்லயும் நம்ம பண்ணி குடுக்குறோம். ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கீம் வீடு. நம்ம இதே சைஸ்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா, 21க்கு 32. இத விட ஒரு 5 அடி வந்து நீட்ல கொஞ்சம் கூடுதலா வரும். அதுல பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல போர்டிகோ வித் ஸ்டெப்ஸோட வரும். அ அது வந்து 21க்கு 26 உள்ள அளவு வச்சு 2 பிஹெச்கே வீடு வச்சு கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 27 அடி வச்சு பண்ணியிருக்காங்க 2 பிஹெச்கேல. இது ஃப்ரண்ட்ல வந்து போர்டிகோ வந்து ஷீட் போடுறதோ, இல்ல வந்து எப்படி கான்செப்ட்ன்னு தெரியல. கஸ்டமர் இதுவரைக்கும் அத பிளான் பண்ணல. இப்போ வந்து நம்ம வீடு மட்டும் நம்ம வந்து ஃபுல்லா பண்ணி குடுக்குறோம். ஃபியூச்சர்ல அவங்க வந்து ஃப்ரண்ட்ல போர்டிகோ போடுற மாரி கான்கிரீட்ல போடுறாங்களோ, இல்ல ஷீட்ல போடுறாங்களோ, அது வந்து அவங்களோட விருப்பம். அது பார்த்துக்கலாம் ஃபியூச்சர்ல. நான் கண்டிப்பா அது என்ன டீட்டெயில்னு சொல்றேன். இப்போதைக்கு நம்ம வந்து வீடு மட்டும் நம்ம லே பண்ணி குடுக்குறோம். அத பத்தி தான் பார்க்குறீங்க. பாத்ரூமோட பார்ட்டிஷன் வால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி வந்து நம்ம அவுட்டர் வால்ல கட் பண்ணி, அதுக்கப்புறம் பாத்ரூம் வால வந்து அதுல நம்ம மேஸ்திரி ஏத்துனாரு. இது மாரி வந்து பில்லர் இல்லாத இடத்துல ஏறும். அதெல்லாம் நம்ம லேயிங் பண்றவங்க கரெக்ட்டா உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா பண்ணி குடுப்பாங்க. உங்களுக்கு இன்டர்லாக்ல நீங்க வரும்போது, உங்களுக்கு காஸ்ட் வைஸ் மணி, அது இல்லாம ரா மெட்டீரியல் ஒரு ஓவராலா ஒரு 30% உங்களுக்கு காஸ்ட் மிச்சமாகும். ஸோ வந்து நீங்க இன்டர்லாக்ல வரீங்கன்னா, டிஸ்ப்ளே நம்பர் குடுத்துருக்கேன். கண்டிப்பா வாங்க. பெஸ்ட்டா பண்ணி குடுக்கலாம். நம்ப வீட்ல பார்த்தீங்கன்னா, ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு 17. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு 8. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பெட்ரூமு ஒரு 10க்கு 10 1/2. இன்னொரு பெட்ரூமு ஒரு 10க்கு 10. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7க்கு 4. இதுதான் இந்த வீட்டோட உள்கூடு, ரூமோட சைஸு. அவுட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 22க்கு 27. இது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேஸ்மெண்ட் லெவல்ல ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. காலம்லாம் வந்து ஒரு 7 அடி லெவல்ல வந்து இப்ப நம்மளுக்கு போட்டு குடுத்துட்டாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 12 காலம் டோட்டலா வருது. அது 12 காலம் கஸ்டமர் போட்டு நம்மளுக்கு ரேஸ் பண்ணி 7 அடி மட்டும் ரேஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. நம்ம அதுல வந்து பிரிக்ஸ் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவுட்டர் வால் 9 இன்ச்லயும், இன்னர் வால் 6 இன்ச்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டலா ஒரு 5 டேஸ்ல கம்ப்ளீட்டா முடிச்சு குடுத்துருக்கோம். ஒரு 3 டேஸ்ல வந்து லின்டல் மட்டமும், ஒரு 2 டேஸ்ல ரூஃப் மட்டமும். அதாவது ஒரு 5 நாள்ல 10 லேபர யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டா அந்த வீட முடிச்சு குடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு டைமிங்லாம் வந்து ரொம்ப கம்மியான டைமிங் தான் ஆகும். ஸோ வந்து இன்டர்லாக்ல வாங்க. உங்களுக்கு நம்ம பெஸ்ட்டா பண்ணி குடுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமா கேட்குற கொஸ்டின் என்னன்னா, "சார் நான் இன்டர்லாக்ல வீடு கட்டுனா ஹீட்டா இருக்குமா?" அப்படின்னு தான் நெறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து செங்கல்ல யூஸ் பண்ணா என்ன டெம்பரேச்சர் இருக்குமோ, அதே டெம்பரேச்சர் தான் இன்டர்லாக்லயும் உங்களுக்கு மெயின்டெயின் ஆகும். இதுல என்ன மெயினான ஒரு கான்செப்ட்னா, நீங்க செங்கல்ல கட்டினாலும் சரி, இல்ல இன்டர்லாக், இல்ல சாலிட் பிளாக் எது யூஸ் பண்ணாலுமே, கண்டிப்பா ஒரு ரூம்ல அ ஒரு ஜன்னல் வைங்க. ஒரு விண்டோ வச்சா தான் உங்களுக்கு வந்து வெளி ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கரெக்ட்டா இருக்கும். ஒரு சிலர் வந்து சுத்தி வரதுக்கு இடம் இல்லாம, வெ பெட்ரூம்ல ஜன்னல் இருக்காது. அது மாரி வந்து கிச்சன்ல ஜன்னல் இருக்காது. அது மாரிலாம் நீங்க கட்னீங்கன்னா, கண்டிப்பா ஹீட்டு வந்து எதுல கட்னாலுமே ஹீட் இருக்கும். ஸோ வந்து ஹால்ல ஒரு 2 ஜன்னல் வைங்க. பெட்ரூம்ல ஒரு ஜன்னல் வைங்க. கிச்சன்ல ஒரு ஜன்னல் வைங்க. அது மாரி வச்சு நீங்க கட்டும்போது, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வீடு வந்து நல்ல ஒரு உங்களுக்கு டெம்பரேச்சர் நல்லா மெயின்டெயின் ஆகும். சரி சார், இந்த வீடு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ன்னு சொல்ட்டீங்க. இந்த வீட்டுக்கு எவ்வளோ கல்லு தான் ஆச்சுன்ற டீட்டெயில் சொல்லுங்க சார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 9 இன்ச் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 1650 கல்லு டோட்டலா அவுட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 10 அடி உயரத்துக்கு. அ இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கல்லு 6 இன்ச் இன்டர்லாக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலா 2650 கல்லு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,60,000 இருக்கு. அதாவது பிரிக்ஸ் லோடிங், அன்லோடிங் பண்ணி, அ லேயிங் ஒர்க்கோட கம்ப்ளீட்டா ரூ. 1,60,000 நம்ம கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்கோம். பாயிண்டிங் ஒர்க் நம்ம பண்ணல. கஸ்டமர் ரூஃப்லாம் போட்டுட்டு ஃபைனலா தான் பண்ற கான்செப்ட்ல இருக்காங்க.
இது ஃபினிஷிங் வீடியோ அப்புறமா போடுறேன். இது மாரி நீங்க இன்டர்லாக் தேவைப்பட்டா கண்டிப்பா டிஸ்ப்ளேல தெர்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணி குடுக்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பர்களே. அடுத்த நல்ல ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.